Okay, good afternoon, guys. Today we are going to discuss about the topic monetary policy. So, in the monetary policy, this monetary policy is started by central bank. So, central bank வந்து தான் இந்த monetary policy வந்து ஃபஸ்ட்டு லே பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க்னா என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to manage the money supply and interest rate. So, this monetary policy is started mainly for the management of money supply and interest rate. Okay, so this monetary policy comes under macroeconomic policy. So macroeconomic policy na enna? So whenever we study economy as a whole, so that is called as macroeconomy. Here we are going to manage money supply na enna? So we will calculate money supply for throughout our country. So this monetary policy comes under macroeconomic policy. So நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், it is started by central bank and the எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, in order to manage the money supply and interest rate. So remember that. And then this policy is used by the government of a country to achieve. So எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, like few other objectives like inflation, consumption and growth and liquidity. So inflation little raise in price levels, ஓகேவா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, கன்சம்ஷன் லெவல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அண்ட் growth in economy வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் லிக்விடிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக மெயினாக இந்த மானிட்டரி பாலிசி வந்து கவர்மெண்ட்டால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் மானிட்டரி பாலிசி கெயின்ட் இதுக்கு வந்து எப்போ சிக்னிஃபிகன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ. ஸோ வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் தான் இந்த மானிட்டரி பாலிசிக்கு லைக் மெயின் சிக்னிஃபிகன்ஸ் கிடச்சிருக்கு. லைக் சிக்னிஃபிகன்ஸ் இன் த சென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மானிட்டரி பாலிசிக்கு கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ. ஸோ இது வந்து யாரால் இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு, லைக் யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் மில்டன் ஃப்ரீட்மேன். திஸ் இஸ் த பர்சன் ஹூ ஸ்டார்டட் திஸ் மானிட்டரி பாலிசி. அண்ட் தென் he is a person who won the Nobel Prize in the year of 1976. Okay, so Milton Friedman, he won the Nobel Prize in the year of 1976. He has started and initiated this policy, that is monetary policy. Okay, and then so இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இயர் ஆஃப் லைக் கிரேட் டிப்ரெஷன்னா என்ன சொல்லலாம்னா, லைக் கிரேட் டிப்ரெஷன் இன் தி சென்ஸ் இந்த எக்கானமிக் க்ரோத் வந்து ரொம்பவே வந்து டிக்ளைன் ஆகிருக்கும், ரொம்பவே வந்து ஃபால் ஆகிருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து ரொம்பனா லைக் டிராஸ்டிக்கல் டிக்ளைன் இன் த எக்கானமிக் க்ரோத். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த இயர் ஆஃப் 1867 to 1960. ஓகேவா, ஸோ he boldly announced in his book Monetary History of the United States 1867 to 1960. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்பவே கிரேட் டிப்ரெஷன் வந்து இந்த ஃபாலின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்போ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1867 to 1960. ஸோ அதுக்கு வந்து இவர் ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, மானிட்டரி பாலிசிஸ் வந்து லைக் அதோட அவுட்கம்ஸ், அதோட ரிசல்ட்ஸ் வந்து சரியாக மேனேஜ் பண்ணாதனால தான் இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து ஆயிருக்கு அப்படின்னு இவர் வந்து ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவரோட புக்கில் கொடுத்துருப்பாரு. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அபவுட் மானிட்டரி பாலிசி. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக், மானிட்டரி பாலிசி அண்டர் திஸ் எக்ஸ்பேன்ஷனரி வர்சஸ் கான்ட்ரடிக்ஷனரி. ஓகே, ஸோ வாட் இஸ் எக்ஸ்பேன்ஷனரி அண்ட் வாட் இஸ் கான்ட்ரடிக்ஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி வந்து இட் இஸ் ஆல்சோ கால்டு சீப் மணி பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the main objective of this policy is to stimulate the economy அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலேட்னா என்ன, டு மேக் மோர் ஆக்டிவ். ஓகே, ஸோ எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த பாலிசியை நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி மெயின்டைன்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அட் எ லோயர் தேன் யூஷுவல் rate or increases the total supply of money. ஸோ இந்த பாலிசியில் வந்து நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, லைக் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பாலிசி வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேவா, மணி சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கிரெடிட் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து unemployees இருப்பாங்க இல்லையா, ஸோ the people who are interested in starting businesses and unemployed peoples, they will borrow money
like easily from the banks with lower interest rates, so they can start the businesses. Okay, once business start பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், லைக் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ this is the overall process of expansionary policy. So expansionary policy, you need to remember, it is also called as cheap money policy. So the main objective of this policy is to increase the money supply, and in this policy they will lend credit and interest rates at very lower rates than usual. Okay, but so this automatically results in what, automatically low interest rates வந்து கம்மியாக கொடுக்குறப்ப என்ன ஆகும், people will get money, like get credits and loans very easily. This encourages them to start the businesses. Okay, so if the business expands, if the business increases, automatically the production increases. If the production increases achna enna agum, GDP also increases. So this is about expansionary policy. And coming to contradictionary policy, so what is contradictionary policy அப்படினு பாத்தீங்கன்னா, this is opposite to expansionary policy. இது வந்து this contradictionary policy is also called as dear money policy அப்படினு கூட சொல்றாங்க. ஓகேவா, இங்கே வந்து என்ன ஆகும்னா, எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்பவே, மணி சப்ளை கம்மியாயிரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும், ஜிடிபி லெவல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ that is what they're saying here. Contradictionary monetary policy can lead to increased unemployment and depressed borrowing and spending by the consumers and businesses. So unemployment increase ஆகும் அப்படி சொல்கிறாங்க. depressed borrowing அப்படின்னா depression in borrowingனா என்னது, லைக் நம்ம வந்து லைக் கிரெடிட் பாரோ பண்ணுறது, லோன் பாரோ பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிரும். அண்ட் தென் ஸ்பெண்டிங், கன்சியூமர்ஸ் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதும் கம்மியாயிரும். பிஸ்னஸஸ் வந்து இருக்காது, பிஸ்னஸ் அதிகமாக இருக்காது, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் entirely opposite to the expansionary policy. So contradictionary is opposite to the expansionary policy. Okay, so economic recession அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் டிக்ரீஸ் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எக்கனாமிக் ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த கான்ட்ரடிக்ஷனரி பாலிசி ரொம்ப யூஸ் பண்ணோன்னா, விகரஸானா ரொம்ப தீவிரமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து ஒரு டிக்ரீஸை நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கான்ட்ரடிக்ஷனரி மானிட்டரி பாலிசி. அதுதான் அவங்க வந்து இன் ஷார்ட் கொடுத்துருக்காங்க, த 2 phases ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இட் ரெஃபர்ஸ் டு சீப் மணி பாலிசி, ரிசெஷன் ரெஃபர்ஸ் டு டியர் மணி பாலிசி. ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆர் எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி என்ன ஆகும்னா, பாரோயிங் ஈஸியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் பாரோயிங் ஈஸியாக இருக்கிறப்போ கன்சியூமர்ஸ் வந்து நிறையா வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்மக்கிட்ட காசு நிறையா இருந்தால் என்ன பண்ணுவோம், நிறைய செலவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட். பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், நமக்கு வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஈஸியாக கிடைக்கிறப்போ நம்ம வந்து லைக் தைரியமாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பிஸ்னஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வந்து எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் பீப்புள் ஸ்பெண்ட் மோர். பீப்புள்ஸ் எப்போ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, when they earn more, when their income is more, they will automatically start spending more. This is about cheap money policy. And coming to recession is opposite as usual. So borrowing will be difficult, consumers will buy less, and then business postpone expansion. So business வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே இருக்கும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொடக்ஷன் இஸ் ரெடியூஸ்ட். ஆட்டோமேட்டிக்கலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகச்சுன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும், பிஸ்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் டியர் மணி பாலிசி. அண்ட் கமிங் டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 mark question. So what are the main objective of monetary policy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it serves the function of stabilization and maintaining proper equilibrium in economic system. So இது வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் மானிட்டரி பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெபிலைசேஷனாக ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஆர் எக்கனாமிக் சிஸ்டமில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல க்ரோத் பார்க்க முடியும். ஸ்டெபிலிட்டின்னு எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து ரொம்பவும் கம்மியாகவும் ஆகக்கூடாது, ரொம்பவும் அதிகமாக ஆகிட்டு அப்புறம் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு பொசிஷன் தான் என்ன சொல்லுவோம், ஸ்டேபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு
gradual economic growth நம்ம பார்க்க முடியும். So the main objective of this monetary policy is to stabilization and maintaining proper equilibrium அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குலிபிரியம்னா என்ன? The position where there won't be much decrease or increase in the economic activities. Okay, and then so for underdeveloped countries வந்து monetary policy வந்து they need to implement the monetary policy more dynamically. இந்த monetary policy வந்து ஃபுல் ஆக்டிவ்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? எஸ்பெஷலி ஃபார் தி underdeveloped countries. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to meet the requirements of an expanding economy by creating suitable conditions for economic ப்ரோக்ரஸஸ். அப்படின்னா இந்த மானிட்டரி பாலிசி வந்து நம்ம ரொம்பவே ஆக்டிவாக வச்சுருந்தோம்னா, ரொம்பவே ஆக்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளோட டெய்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ் லைக் எக்கனாமிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மீட் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் it is now widely recognized that monetary policy can be the powerful tool of economic transformation. ஸோ ஒரு எக்கானமி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், பவர்ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா we must follow this monetary policy. Okay, so here the main objective என்ன? First point வந்து stabilization and equilibrium of economic system. So that is the main objective. And coming to for underdeveloped countries, they need to follow very dynamically this monetary policy in order to meet their requirements and to achieve the economic progress அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, and coming to the like few objectives of monetary policy. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து நியூட்ராலிட்டி ஆஃப் மணி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் எக்கனாமிக் growth, and the last one is equilibrium in the balance of payments. So these are the few objectives that comes under monetary policy. So let's discuss one by one in detail, and coming to the first objective, that is neutrality of money. So first neutrality of money அப்படினு என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ neutrality of moneyனா ஒரு இந்த மணினா என்ன? நமக்கு அது வந்து நாமினல் டேர்ம்ஸ். ஓகேவா? நாமினல் டேர்ம்ஸ்னால் வந்து வேஜஸ், சேல்ரி, அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இதெல்லாம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாமினல் டேர்ம்ஸில் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். இந்த மணி நியூட்ரலிட்டினா வந்து நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு என்ன? லைக் அது வந்து லைக் ஆஃப்லேயும் இருக்கக்கூடாது, ஆன்லேயும் இருக்காது, ஒரு நியூட்ரலில் இருக்கணும். ஓகேவா? அந்த ஒரு பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரலிட்டி ஆஃப் மணி. அதுதான் வந்து நமக்கு இந்த எக்கானமிஸ்ட் விக்ஸ்டீட் அண்ட் ஹையேக் அண்ட் ராபர்ட்சன் ஆர் த சீஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் நியூட்ரலிட்டி money. Okay, so these are the person who have started or who have introduced the topic neutrality of money. So they hold the view that monetary authority should aim at neutrality of money in the economy அப்படி சொல்கிறாங்க. இவங்க தான் என்னதான் இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் மணி ஒரு கான்செப்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்கானமியில் வந்து மணி வந்து நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மானிட்டரி சேஞ்சஸ் குட் பி த ரூட் காஸ் ஃபார் ஆல் தி எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மானிட்டரி சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேஜ் லெவல் வந்து ஒரு வேஜோ ஒரு சேல்ரியோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு லைக் இட் ஷுட் பி இன் ஏ பேலன்ஸ்டு மேனர். வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும், வேஜஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது, அண்ட் தென் ரொம்பவும் ஹையாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லைக் இட் ஷுட் பி அக்கார்டிங் டு த எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ், அக்கார்டிங் டு த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மெயின்டைனிங் த நியூட்ரலிட்டி ஆஃப் மணி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகிறதுக்கும் இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் மணி வந்து ரொம்பவே லைக் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி வந்து நியூட்ரலாக இல்லைன்னா எக்கானமியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. And then so according to neutralists, the monetary change causes distortion and disturbances in the operation of economic system of the country. ஸோ அதான் இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு நியூட்ரலிட்டி ஆஃப் மணி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணினா எக்கனாமிக் சிஸ்டமில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், அது வந்து ப்ராப்பராக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் நியூட்ரலிட்டி ஆஃப் மணி. அண்ட் கம்மிங் டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி? இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு வேர்ல்டு லைக்
ஒரு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் there was disequilibrium in the balance of payments of the country, it is automatically corrected by the movements அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட்ஸில் வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தது, ஒரு கரெக்ட் பேமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா இஃப் தெர் இஸ் எனி where there is any displacements in the